முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பன் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 5ஆம் நாள், வாரம் வியாழக்கிழமை. நட்சத்திரம் அஸ்தம், சந்திராஷ்டமம் சதயம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சித்தி, வளர்பிறை திதி தசமி, கரணம் தைத்துளை. வாரசூலை தெற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தைலம். சுப வேளைகள் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் வெள்ளிரத உற்சவம், மதுரை கூடலழகர் கடல வாகனத்தில் பவனி, திருவாடானை நயினார் கோவில், திருப்பத்தூர் திருத்துளிநாதர் சுவாமிகள் தலங்களில் சுவாமி வள்ளி விருட்சப சேவை, ஸ்ரீ பழனியாண்டவர் காமதேனு வாகனத்தில் பவனி, திருமோகூர் காளமேக பெருமாள் காலை ராஜாங்க சேவை, அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வெள்ளி ஹனுமந்த வாகனத்தில் பவனி, திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரராஜ பெருமாள் சேஷ வாகனத்தில் பவனி. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். கடின முயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கு வெற்றியை வகுத்து தரும். உங்களுடைய பேச்சில் அதிகாரமும் கண்டிப்பும் தென்படும். நண்பர்கள் குடும்பத்தினர் போல் உங்களுக்கு உதவி புரிவார்கள். குழந்தைகள் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவருடைய முயற்சிகளுக்காக நீங்கள் ஊக்ககரமாக இருப்பீர்கள். உறவினர்கள் சில பிரச்சனைகளை தருவார்கள், தவிர்க்கவும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் சிறு மாற்றங்களை செய்ய விரும்புவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். ரிஷபம், மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை அடையாளப்படுத்தி வெளிப்படுத்தப்படும் அல்லது வெளிச்சத்திற்கு வரும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் முதிர்ச்சியும் தென்படுவதால் அனைவரும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து நீங்கும். உங்கள் விருப்பங்களை சில மாற்றங்களை செய்து நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாரமாக இருப்பதால் அவருடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மிதுனம், உங்கள் திறமைகள் மதிக்கப்படும் நாள் அல்லது உங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும் நாள். நீங்கள் செயல்படுத்தும் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்று உங்களை வெற்றியை கொண்டாகும். அடிக்கடி அந்த புதிய திறமைகளை வளர்த்து கொள்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற திறமைகளை வளர்த்து வெற்றி பெறுவதற்கான பாதையில் வெற்றிகரமாக நடப்பீர்கள். பேச்சில் கொஞ்சம் கஷ்டத்தை தவிர்த்தால் குடும்பத்தில் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அல்லது சகோதரருடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனமும் தேவை. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் மனதிற்கு ஏற்றவாறு சில காரியங்களை செய்து அவர்களை மகிழ்விப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கடகம், என்று உங்கள் சுய சிந்தனை அதிகரிக்கும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் கிடைக்கும். மாற்றங்களை அடிக்கடி மாற்றாமல் இருந்தாலே, அதாவது ஒரு மனசு நிலையில் இருக்கிறனால செய்யக்கூடிய மாற்றங்களை கூட அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. அதை தவிர்த்தாலே இன்று நல்ல நாள். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து நீங்கும். அவற்றையெல்லாம் பேசினாலே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பேசாமல் நீங்கள் தனித்திருப்பது அல்லது
மூன்றாம் மனிதர் போல் தூரம் நின்று வேடிக்கை பார்ப்பதுதான் குடும்பத்தில் பிரச்சனையை வளர்க்குது. யாரிடம் பிரச்சனையோ அவரோட பேசினால், மனம் விட்டு பேசினால் எல்லாம் என்று தீர்ந்துவிடும். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் விரயங்களை சந்திக்க நேரிடும். பயணங்கள் பிரச்சனைகளை தருவதால் தவிர்க்கவும். தொழிலில் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதிகாரிகளின் கேள்விகள் சிறிது அதிகரிக்கும். இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தினம் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். சிம்மம், உங்கள் பேச்சில் கனிவு இருந்தாலும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். அது ஒரு வெற்றிக்கான யுக்தி என்றாலும் சில நேரங்களில் பிரச்சனைகளையும் தர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சபையறிந்து பேச வேண்டும். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு நிலைநிறுத்தப்படும். பயணங்களை இன்று தவிர்க்கவும். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். அரசு விஷயங்கள், அரசு உதவிகளில் வெற்றி காண்பீர்கள். சகோதரருடன் சில கருத்து ஏற்பாடுகள் ஏற்படும். இல்லாட்டி அவருக்காக அலைச்சல்கள், காலவரியங்களை சந்திக்க வேண்டி வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கன்னி, என்று சுய சிந்தனை அதிகரிக்கும். மாற்று மொழி பேசுபவரோடு அல்லது வேறு மாநிலத்தவரோடு இணைந்து பணியாற்றி கடின உழைப்பு செய்து வெற்றிகளையும் லாபத்தையும் குவிப்பீர்கள். கூட்டு வியாபாரம், கூட்டு முயற்சிகள் எல்லாம் என்று வெற்றியை தரும். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதால் அவர்களுடன் பழகுவதில் கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்களில், அரசு இனங்களில் நல்ல செல்வாக்கு உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதரர் செயல்பாடு உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதரவும் ஆதாயத்தையும் பெற்றுத்தரும். துலாம், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆகவே தொழிலில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதை அது தவிர்க்க உதவும். நமக்கு என்ன வேலையோ, நமக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் அணுகுவதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லையெனில் சில பிரச்சனைகள் அல்லது எதிர்ப்புகள், விமர்சனங்கள் வந்து சேரும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் பணி சுமை கூடும். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இன்று அரசு விஷயங்கள், அரசு காரியங்களை ஒத்திப்படுவது நல்லது. குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பாராட்டையும் புகழையும் பெருமையும் பெற்றுத்தரும். சகோதர செயல்பாடுகள் அத்தனை திருப்திகரமாக இருக்காது. வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பார்கள். அவருடைய ஆளுமைத்தன்மை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். விருச்சிகம், இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதனாலே உங்களுடைய செல்வாக்கை நிர்ணயித்துக் கொள்வீர்கள். லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் செய்கின்ற காரியங்களில் நிதானம் தேவை. அவசரமும் பதற்றமும் கூடாது. சகோதர செல்வாக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு சலசலப்புகள் வரும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அரசு காரியங்கள், அரசு விஷயங்களில் பணிசுமை கூடுவதால் அதை என்று ஒத்திப்படவும். பெண்களை எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து ஆதாயமாக இருப்பதால் கட்டாயம் அனுசரித்து செல்வது நல்லது. தனுசு, தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பிரச்சனைகள் எப்படி வரும் அப்படின்னா, செய்கிற காரியங்களை அவசரமாக செய்கிறது, சில ரிஸ்க்குகளை எடுக்கிறது, துணிச்சலான முடிவுகள் எடுக்கிறது, இதெல்லாம் தான் பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் தவிர்த்து நிதானமாக செயல்படுவது, நமக்கு உகந்த வேலைகளை மட்டும், அதாவது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சிங்கனாலே இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தொழில் செய்கிற இடத்துல அதிகமாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்களுடைய ஆசை நன்றாக இருக்கிறது. உறவினர்கள் நன்றாக வந்து போவார்கள். சகோதரருடன் ஒரு பயணம் போவீர்கள்.
வண்டி வாகனங்களில் பழுது பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அரசு விஷயங்கள் அரசு காரியங்கள் வெற்றியை தரும். பெண்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு சமூக அந்தஸ்தை ஏற்றித்தரும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மகரம். இன்று தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வீர்கள். எந்திரங்களை பராமரிப்பதன் மூலமும் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலமும் தொழிலில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காண்பீர்கள். சகோதரன் தொழில் விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். அதுவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும். அரசு காரியங்கள் அரசு விஷயங்கள் விருப்பம் போல் நிறைவேறும். குழந்தைகளுக்கு சுமை கொடுவதால் அவர்களுக்கு உங்கள் வழிகாட்டுதல் தேவை. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும். கும்பம். கடின முயற்சிகள் கடின உழைப்புகள் இருந்தாலும் நீங்கள் சில பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கு காரணம் மறைமுக எதிர்ப்புகளும் பிரச்சனைகள் தான். கூட பணிபுரியவர்களே, அதாவது சக ஊழியர்களே அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களே உங்களுக்கு எதிர்ப்புகளை தரக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அவரையெல்லாம் கண்டுபிடித்து விலக்கி வேலை செய்தால் நீங்கள் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றிகரமாக இந்த நாளை கடந்து போகலாம். குடும்பத்தில் பெரியவர்களுடைய அனுபவமும் உங்களுக்கு உதவியாக இருப்பதால் அவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது. பெண்கள் சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் வெற்றி உண்டாகும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி செய்வீர்கள். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையுடன் பேசியிருப்பது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். மீனம். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள சில மாற்றங்களை செய்ய வேண்டி வரும். காரியங்களை அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது வெற்றியை கொடுக்கும். மேலும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது நல்லது. பேச்சில் கனிவு இருக்கும். அந்த இனிமையான பேச்சினால் எல்லாரையும் கவர்ந்து வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்கள் அரசு காரியங்களை ஒத்தி போடவும் குழந்தைகளின் திறமைகளுக்கு மதிப்பு ஏற்படுவதால் உங்களுக்கு புகழும் பாராட்டும் பெருமையும் உண்டாகும். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அல்லது உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுவதில் அவசரமும் பதற்றமும் தென்படும். இரண்டையும் தவிர்க்கவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார், ஆதரவாகவும் இருப்பார். ஆகவே அவருடன் அனுசரித்து போவது நல்லது. இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களுக்கு காத்தல்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்ம வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.